வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வாழைப்பூ வச்சு ஒரு சட்னி பண்ணலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது அது. என்ன பொரியல் பண்ணாலாம் கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களே ஃபஸ்ட்டு பொரியல் சாப்பிட்றது கிடையாது துவக்குதுன்னு. இது பாருங்கள், சட்னி அரைச்சிங்கன்னா சுத்தமாக தெரியவே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது யாராலையும். அதுக்கு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேர்க்கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கிட்ட. 1 ஸ்பூன் வெறும் கடலைப்பருப்பு, சாதா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 4-5 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 பூண்டு பல், இஞ்சி ஒரு துண்டு, சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கோங்க, நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதில் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ ஒரு கிண்ணம் போட்டிருக்கேன். அதாவது நல்லா உள்ளேருந்து எடுக்கிற ஒரு 6-7 இது எடுத்தேன் நான். இதில் அது மாதிரி எடுத்து அதை ஃபுல்லாக அதில் உள்ள நரம்பை மட்டும் மெதுவாக எடுத்துட்டு மீதி அப்படியே போட்டுருங்க. சும்மா ஒரு 4 வித சைஸுக்கு புளி, அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைக்கும்போது உப்பு சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்தோன்னா சட்னி ரெடி ஆகிடும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்தில் கூட போட்டு எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. நெய் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் வாழைப்பூ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இது கிடையாது. சட்னி நிறையவே வந்தது, நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் எந்த சட்னி அரைச்சாலும் குறை சொல்லுவார். ஆனால் இதை சாப்பிட்டாரு, கண்டுபிடிக்கல ஒன்றும். நல்லா வதக்கி விடுங்க அதை. நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை பச்சையாக அதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வாசம் தெரியாது, அதனால் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக அது கழுவுற தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க சட்னியை. அதுக்கு ஒரு கரண்டி வச்ச அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 2 ஜீரகம் போட்டு
நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம் சும்மா ஒரு 2 தடவை அமுக்கி விடுங்க போதும். வாசத்துக்காக தான், அவ்வளோதான். கருவேப்பிலையை போட்டு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். தோசையை வந்து ஒரு கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு சட்னியை வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சு. இட்லிக்கும் சாப்பிட்லாம். மீதி இருந்தது நான் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. வாழைப்பூ சட்னி ரெடி. தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.